ஐயா எடப்பாடி பழனிசாமியும் ஐயா அமித்ஷாவும் 20 நிமிடம் தனியாக பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற சொன்னீர்கள். அதில் 3 முக்கிய குறிப்புகள். மொழிபெயர்ப்பதற்கு என்று எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு ஆப்த நண்பர் ஒருவர் அங்கு இருந்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அதில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு மீது ஒரு புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதில் திமுகவுடைய முதல் குடும்பம், சில அமைச்சர்கள், சில எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிவிட்டார். பல வழக்குகள், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ போன்ற வழக்குகள் எல்லாம் நிலுவைகள் இருப்பதனால் அரசாங்க கோர்ட்டுகளில் அது பற்றி வேண்டுமென்றே குளிர்காய ஆரம்பித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். குறிப்பாக துரைமுருகனுடைய மணல் கொள்ளை வச்சு 5 பேர் கொண்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாம் வாயமூடின்னு இருக்காங்க. அவங்களாம் டீபோஸ் பண்ணிட்டு அப்புறம் சிபிஐக்கு அதெல்லாம் அமித்ஷா நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று சொன்னதற்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி சொன்ன, நான் புதிய குற்றச்சாட்டு தர இதுமேல் நீங்கள் ஆணையிடுங்கள் வழக்குக்கு என்று. ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் அந்த புது குற்றச்சாட்டுகள் மீதும் விசாரணைகள் நடக்கும். அதில் குறிப்பாக முதல் குடும்பத்தை பற்றி அவர் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்.